6 மணி நேர தொடர் மின்வெட்டால் மூதாட்டி பலி. மின்சாரம் இல்லாததால் பள்ளிக்கு திடீர் விடுமுறை. அமைச்சர் பங்கேற்ற நிகழ்வில் மின்தடை. இது ஏதோ வடமாநிலத்தின் பின்தங்கிய கிராமங்களில் நடந்த சம்பவங்கள் அல்ல. இது இந்தியாவின் டாப் 4 மின் உற்பத்தி மாநிலங்களில் ஒன்றான தமிழ்நாட்டில் நிகழ்ந்த உண்மை சம்பவங்கள். இந்தியாவின் மொத்த மின் உற்பத்தியில் 7.63% பங்களிப்பை அளித்து 4வது இடத்தில் இருக்கும் தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சனையால் மக்கள் கடந்த சில நாட்களாக வீதிகளில் இறங்கியும் மின்வாரிய அலுவலகங்களை முற்றுகையிட்டும் போராடி வருகின்றனர். கடந்த ஆண்டுகளில் இல்லாத வகையில் மின்வெட்டு தற்போது ஏற்படுவது ஏன் என்கிற கேள்விக்கு ஃபியூஸ் திருடு போவதாகவும் மின்வாரிய ஊழியர்கள் சதி செய்வதாகவும் மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம் அளித்தது விவாதத்தை கிளப்பியது. வேண்டுமென்ற ஒரு சில நபர்கள் அந்த ஃபியூஸ் எல்லாம் பிடுங்கி திருடிட்டு போற மாதிரி, ஏன்னா ஒரு இடத்துல ரிப்பீட்டடா திரும்ப பிரச்சனை வந்துட்டே இருக்கு. இதற்கு கடுமையாக எதிர்வினையாற்றிய முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சரும் தற்போதைய திமுக சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில் பாலாஜி, பகலில் ஃபியூஸ் திருடு போனால் இரவில் மின்சாரம் தடைபடுமா என்றார். அவங்ககிட்ட சுத்தமா நிர்வாக திறமைங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. அதை வெளிக்காட்ட முடியாம பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு மாற்று கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையில் தமிழ்நாட்டில் நிலவும் மின்வெட்டு பிரச்சனைக்கு யார் காரணம்? இந்த காணொலியில் சற்று விரிவாக பார்க்கலாம். சென்னை உட்பட தமிழ்நாட்டின் பல இடங்களில் சில நிமிடங்கள் தொடங்கி பல மணி நேரங்கள் வரை மின்தடை ஏற்படுகிறது. மின்தடை பிரச்சனை மக்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்துவது இது முதல் முறையல்ல. கடந்த 2007 திமுக ஆட்சியின் போது நிலவிய தொடர் மின்வெட்டால் மக்களும் விவசாயிகளும் கடுமையாக அவதிக்குள்ளாயினர். அப்போது ஏற்பட்ட மின்வெட்டு பிரச்சனைக்கு மின் பற்றாக்குறை முக்கிய காரணமாக சொல்லப்பட்டது. ஆனால் தற்போது போதுமான மின்சாரம் இருந்தும் தொடர் மின்வெட்டு நிலவ தாவேகா அரசின் நிர்வாக திறமையின்மை காரணமா? நம்மகிட்ட இருக்கக்கூடிய கேபிள்லாம் பிரிட்டிஷ்காரன் காலத்துல போட்டு சப்ளை நமக்கு இங்க கம்பெனி காலத்துல கொடுத்த கேபிள்ஸ்ல இன்னமும் சப்ளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 50 வருஷங்களுக்கு கடந்தாச்சு. அதனுடைய தகுதியை மீறி 100%, 125% கரண்ட் போகும் பொழுது, மழை நேரங்கள்ல குளிர்ச்சியா இருக்கும் பொழுது அது கூட தாங்கிக்கும், வெயில் நேரங்கள்ல ஹீட் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா பஸ் ஆகும். கடந்த 5 ஆண்டுகளில் பெருமளவில் ஏற்பட்ட பொருளாதார வளர்ச்சி, தொழில்துறை விரிவாக்கம் மற்றும் அதிகரித்து வரும் பருவகால தேவை போன்ற காரணங்களால் தமிழ்நாட்டின் தினசரி மின்சார நுகர்வு 40 கோடி யூனிட்டுகளை தாண்டியுள்ளது. இந்த திடீர் அதிகரிப்பு மின் விநியோக அமைப்புகளில் பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்துவதாக தமிழ்நாடு மின்வாரிய தொழிலாளர் பொறியாளர் ஐக்கிய சங்கத்தின் பொதுச் செயலாளர் சுப்பிரமணியன் விளக்குகிறார். ஆனால் கடந்த ஆட்சியில் மின் கட்டமைப்பு வசதிகள், எண்ணற்ற மின் உற்பத்திக்கான திட்டங்கள், துணை மின் நிலையங்கள், மின் வழித்தடங்கள், மின்மாற்றிகள் அமைத்தல் என பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும், சுமார் 90,000 மின்மாற்றிகள் புதிதாகவும் பழுதடைந்த மின்மாற்றிகள் மாற்றியும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜி கூறுகிறார். ஆனால் கட்டமைப்புகளை மட்டும் உருவாக்கிவிட்டு திறமையான பணியாளர்களை வேலைக்கு அமர்த்தவில்லை என்றும் புகார் எழுந்துள்ளது. மின்வாரியத்தில் திறமையான தொழிலாளர் கட்டமைப்பை உருவாக்கினால் மட்டுமே இதற்கு தீர்வு காண முடியும் என்பது மின்வாரிய ஊழியர்களின் கருத்தாக உள்ளது. குறிப்பாக இந்த ஆண்டு மட்டும் மின்வாரியத்தில் பணியில் இருந்த 2500 பேர் ஓய்வு பெற்றுள்ளனர். மேலும் 1980களில் வேலையில் அமர்த்தப்பட்ட 5000த்திற்கும் மேற்பட்டவர்கள் இன்னும் 2 மாதங்களில் ஓய்வு பெற உள்ளனர். இதனால் பணியாளர்கள் பற்றாக்குறை ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. ஏற்கனவே 70,000 காலி பணியிடங்கள் இருக்கும் நிலையில் அது மேலும் அதிகரிக்கும் சூழல் உருவாகும். ஸ்கில்டு லேபர்களை அதிகமாக எடுக்கணும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட் வேணும், டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கணும், முதல்ல சேஃப்டியா வேலை செய்யணும், உயிர் போகாம வேலை செய்யணும், குயிக்கா வேலை செய்யணும். போடக்கூடிய கேபிள் ஜாயிண்டே ஒரு ஸ்கில்டு பர்சன் போடுறதுக்கும் அன்ஸ்கில்டு பர்சன் போடுற ஜாயிண்ட்டுக்கு வித்தியாசம் இருக்கும். இதனால் தமிழ்நாட்டில் தொடரும் மின்தடைகள் மற்றும் மக்களின் புகார்களை களைந்து மின் கட்டமைப்புகளில் ஏற்படும் பழுதுகளை விரைவாக சரி செய்ய சுமார் 15,000 மின் பணியாளர்களை நியமிக்க முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். மேலும் சுமார் 15,000 கோடி ரூபாய் செலவில் 231 புதிய துணை மின் நிலையங்கள் அமைக்கவும், மின் தளவாடங்கள் கொள்முதல் செய்து ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல தமிழ்நாட்டில் சொந்தமாக மின் உற்பத்தி செய்ய பல வாய்ப்புகள் இருந்தும் அதிக விலைக்கு வெளிமாநிலங்களில் இருந்து மின்சாரம் வாங்குவதால் மின் பயன்பாடு அதிகமுள்ள நேரமான பீக் ஹவர்ஸில் 4 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய மின்சாரத்தை 15 முதல் 20 ரூபாய்க்கு வாங்குவதால் மின்சாரத்துறை 2 லட்சம் கோடி கடனில் இயங்குவதாக கூறுகிறார் சுப்பிரமணியன். ஒரு யூனிட் நான் 10 ரூபா 15 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு எனக்கு 400 மெகாவாட் 50 பைசால கிடைத்தா மின்சார வாரியத்துக்கு எப்படி லாபம் இருக்கும்? கடன் வாங்கி நம்ம அரசாங்கமோ வெளியிலயோ கடன் வாங்கி நம்ம போய் பவர் பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் 50 பைசால எனக்கு ஒரு உற்பத்தி பண்ணி கொடுக்கறதா, உடனடியா துரித நடவடிக்கை எடுத்து அந்த பிளான்ட்டை ரன் பண்றதுக்கான வேலை இந்த மின்வாரிய அதிகாரிகளால எடுக்கலைன்னு சொன்னால் இதை நான் எங்க போய் சொல்லுவது?
இந்த இழப்பை சரி செய்ய மிக குறைந்த ஊதியத்தில் ஆட்களை வேலைக்கு பணியமர்த்த அரசுக்கு நிர்பந்தம் எழுகிறது. பணியிடங்களை நிரப்பாமல் இருப்பவர்களை வைத்து கடந்த ஆட்சியாளர்கள் சமாளித்திருக்கின்றனர். எனவே இதுபோன்ற மின்வெட்டு பிரச்சனைகள் ஆட்சி மாற்றத்தால் மட்டும் நடப்பதில்லை என கூறும் சுப்பிரமணியன், முந்தைய அரசுகள் எதிர்கால உட்கட்டமைப்பை தொலைநோக்கு பார்வையோடு திட்டமிட தவறியதும், தற்போதைய அரசு நிர்வாக குறைபாடுகளையும் பணியாளர்கள் பற்றாக்குறையையும் விரைவாக சரி செய்ய திணறுவதுமே தற்போது நிலவும் மின்வெட்டு பிரச்சனைக்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது.